மிட் கேப் ஃபண்ட் பயங்கரமாக ஃபாலோ ஆயிருக்கு. நான் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாமா? நான் போட்ட லம்சம் நல்ல ஃபண்டா? இப்போ மார்க்கெட் குறைய குறைய இன்னும் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும்? ஆல்ரெடி மிட் கேப் இண்டெக்ஸ் 20% ஃபாலோ ஆச்சு. நான் என்ன பண்ணட்டும்? இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் மிட் கேப் ஃபண்ட்ஸை சுற்றி. ஒரு மிட் கேப் ஃபண்ட் இது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் பெஸ்ட் பர்ஃபார்மிங்னு சொல்லலாம். அப்படி பார்த்தா ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபண்டு லாஸ்ட் 10 இயர்ஸில் மோர் தேன் 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த கேட்டகரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மிங். இவங்களோட ரிட்டர்ன்ஸை நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸ் 2 இயர்ஸ் மட்டும் எடுக்காமல் சின்ஸ் இன்செப்ஷன் 2007 ஆரம்பித்த ஃபண்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட் சைக்கிளில் இந்த ஃபண்டு பார்த்துருக்கு. ஏன்னா மார்க்கெட் பீக்கில் இருக்கும் போது தான் இந்த மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லான்ச் ஆச்சு. 2007 ஜூலையில் தான் இந்த ஃபண்டு லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகும்போது 10 ரூபாயிலேருந்து 11 12 ரூபாய் போய் 2008 கரெக்ஷன் வந்துருச்சு. 2008 கரெக்ஷன்லேருந்து 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூபாய் 12 ரூபாயிலேருந்து 5.6 ருபீஸ், அதாவது என்ஏவி பாதியாக குறைஞ்சு போச்சு. அப்போது யாரெல்லாம் டபுளாக வாங்கினாங்களோ அடுத்த 1 இயரில் டபுள் த ரிட்டர்ன்ஸ் 100% ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்பாங்க. 2010 தான் 3 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் 11 ரூபாய் டச் ஆச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த 3 இயர்ஸ் டைம் பீரியடில் லம்சமாக போட்டவங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்லலாம். பட் யாரெல்லாம் எஸ்ஐபியில் போட்டாங்களோ கண்டிப்பாக டபுள் டிஜிட் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் அப்போவே பார்த்தாங்க. ஸோ இந்த ஒரு டைம் பீரியட் நமக்கு என்ன தெரியுது, பீக்கில் ஆரம்பித்து பாட்டம் குறைஞ்சு மறுபடியும் பீக் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் தெரியும். இது இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரெல்லாம் லாஸ்ட் 3 இயர்ஸில் 4 இயர்ஸில் போட்டிங்களோ பீக்கில் போட்டிருப்பீங்க. கொஞ்சம் குறையுது நல்லாவே, இன்னும் எவ்வளோ குறையும் தெரியாது. மறுபடியும் ரெக்கவரி பார்க்கலாம் அப்படின்றது தான். சரி, இன்னொரு சைக்கிள்லையும் பார்த்துருவோம். இதே ஃபண்டு 2017 to 20 பார்த்தீங்கன்னா 2017லேயே வந்து இது வந்து ஒரு 50 ருபீஸ் கிட்ட வந்துருச்சு. ஆனால் 2018-19லாம் பார்த்தீங்கன்னா 58-60 ருபீஸ்க்கு மேலே போய் மறுபடியும் 50 ருபீஸ் 2020 2 இயர்ஸில் போட்ட என்ஏவி வந்து கிட்டத்தட்ட அதே என்ஏவி. லம்சமாக போட்டவங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை. பட் யாரெல்லாம் அடுத்த 5 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு 3 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிது. எஸ்ஐபி கண்டினியூ பண்ணவங்களுக்கு அந்த டைம்லைன் சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ், மேபி 2-3% ரிட்டர்ன்ஸ் தான் சொல்லலாம் அண்ட் 17 to 20 பீரியட். பட் யாரெல்லாம் அடுத்த 5 இயர்ஸ் கண்டினியூ பண்ணாங்களோ 23-24% ரிட்டர்ன்ஸ் 2025 வரைக்கும் கிடச்சுன்னு சொல்லலாம். சரி, இண்டெக்ஸில் பார்ப்போம். இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸில் கிட்டத்தட்ட 20% கரெக்ஷன். லாஸ்ட் 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது 14% கரெக்ஷன் ஆகிருக்கு. இந்த ஃபண்டு கிட்டத்தட்ட 10% வரைக்கும் கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபண்டு டவுன் சைட் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு தெரியுது. இன்னொன்று, மிட் கேப் இண்டெக்ஸ் ஒரு 150 கம்பெனி இருக்குது. ஒரு மிட் கேப் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 150 கம்பெனியில் அப்படியே மிரர் பண்ணியிருப்போம். உங்கள் இண்டெக்ஸ் குறைஞ்சதுன்னா அதே அளவுக்கு ஃபண்டும் குறையும். பட் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் 79 கம்பெனி தான் இருக்குது. அந்த 79 கம்பெனியும் மிட் கேப் மட்டும் இல்லை. அதில் கிட்டத்தட்ட லார்ஜ் கேப் ஒரு கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 10% சொல்லலாம். அப்புறம் ஒரு 14% ஸ்மால் கேப்பு, ரிமைனிங் ஒரு 60% மட்டும்தான் இந்த மிட் கேப்பு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் கேப் ஃபண்டாக இருந்தாலும் பிகாஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் 1% லார்ஜ் கேப் இருக்கலாம், 1% ஸ்மால் கேப் இருக்கலாம்னும் போது நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் இவங்களால் எடுக்க முடியும். மிட் கேப்பில் ஒரு கரெக்ஷன் ஆனாலும் ரிமைனிங் 2 ஸ்மால் அண்ட் லார்ஜ் கேப் மூலமாக அந்த ஃபாலை வந்து ஆஃப்செட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. இது இண்டெக்ஸ் ஃபண்டில் பண்ண முடியாது. ஸோ இதனால் இந்த ஃபண்டு வந்து மிகப்பெரிய லாஸை சந்திக்கலை அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து 180 ருபீஸ் போயிட்டு இப்போ 165 சம்திங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த என்ஏவி. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா 180 பீக்கில் வாங்குறீங்க, 165 வரும்போது இன்னும் கொஞ்சம் அதிக யூனிட்ஸ் பை பண்ண முடியும். இது ஆரம்ப காலத்தில் 2007 to 10 எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இப்போவும் பீக்கில் இருந்து குறையுது, திருப்பி பீக் போகும் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி உங்கள் எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ ஹெச்டிஎஃப்சி மிட் கேப் ஃபண்ட் லாஸ்ட் சின்ஸ் இன்செப்ஷன் 2007 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது போக போக மிட் கேப்போட வளர்ச்சி கண்டிப்பாக அதிகமாகும். அதே மாதிரி ஒயிட் ஓக் கேபிட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் அனலைஸ் பண்ணும்போது கம்பேர்ட் டு லார்ஜ் அண்ட் ஸ்மால் கேப் மிட் கேப் தான் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட் 25 இயர்ஸ் ஹிஸ்ட்ரியில். ஸோ அப்படி இந்த மாதிரி பலதரப்பட்ட ரீசன்ஸ் அனலைஸ் பண்ணும்போது இந்த கரெக்ஷன் உண்மையிலே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நல்லது, மிட் கேப் இண்டெக்ஸ்க்கும் நல்லது. ஏன்னா கம்பெனிஸோட ஆக்சுவல் க்ரோத் எல்லாருக்கும் தெரியும். ஏர்னிங்ஸ் பிக்கப் ஆக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆகும்.
ஸோ இப்போ வந்து பாஸ் பண்ணலாமா, ஸ்டாப் பண்ணலாமான்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. யூனிட்ஸ் அதிகமாக பை பண்ணுங்கள். போக போக கண்டிப்பாக உங்கள் ஃபண்டு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபண்டு பற்றியோ இல்லை வேறு ஏதாவது மிட் கேப்பில் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வில் பி ஹாப்பி டு ஆன்சர் யூர் கொஸ்டின்ஸ்.